இத பாரு இன்பா, சொல்றேன்னு தப்பா நினைக்காதே, கோச்சுக்காதே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து கிருபாவை பெண் பார்த்துட்டு போற வரைக்கும் நீ இந்த அறையை விட்டு வெளியில வந்துடாதே. தப்பி தவறி கூட நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணுல பட்டுட்டேன்னு வை, உன் தரித்திரம் பிடிச்ச கதையை கேட்டுட்டு இந்த வீட்டில் பொண்ணே எடுக்கக்கூடாதுன்னு ஓடி போயிடுவாங்க. நெருப்பாய் வார்த்தைகளை அள்ளி கொட்டிவிட்டு அம்மா நகர்ந்தாள். இன்பாவிற்கு அழுகை பீரிட்டது. பொலபொலவென்று கண்களில் நீர் வழிய மௌனமாய் துண்டு துண்டாய் உடைந்து சிதறிய மனசோடு அறைக்குள் நடந்து கட்டிலில் விழுந்து அழுகத் தொடங்கினாள். 1 வருடத்திற்கு முன்பு அவள் வாழ்வில் நடந்த அந்த கொடுமையை நினைத்து பார்த்தாள். பட்டாம்பூச்சியாய் துள்ளித் திரிந்து கல்லூரிக்கு போய் கொண்டிருந்தவளுக்கு நல்ல வரன், அரசாங்க வேலை பார்க்கிற மாப்பிள்ளை, ஒரே பையன், லட்சணமாய் இருக்கான், இடம் அமைகிறது ரொம்ப கஷ்டம்னு அப்பாவும் அம்மாவும் அவளை வற்புறுத்தி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்ததும், கல்யாண நாள் அன்று மணவரையிலேயே கழுத்தில் தாலி கட்டிய கையோடு நெஞ்சுவலி வந்து பொசுக்கென மாப்பிள்ளை பையன் இறந்து போக, ராசி இல்லாதவ, தரித்திரம் பிடிச்ச மூதேவி என உறவினர்கள் அத்தனை பேரும் வாய்க்கு வந்தபடி இவளை திட்டி தீர்த்ததும் ஞாபகத்திற்கு வந்து முள்ளாய் தைக்க அவள் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் ஒவ்வொருவராய் கீழே இறங்கிக் கொண்டிருந்தார்கள். கிருபாவை அழகாக அலங்காரம் பண்ணி கூடத்திற்கு அழைத்து வந்தாள் அம்மா. ஆரஞ்சு நிற பட்டு சீலை, கை நிறைய வளையல்கள், தலை நிறைய மல்லிகைப்பூ, ஆகாயத்திலிருந்து இறங்கி வந்த தேவதை போல அமர்க்களமாய் தெரிந்தாள். மாப்பிள்ளை உதயகுமார், அவனுடைய அம்மா பகவதி, அப்பா பூபதி, தரகர் 4வரும் அமர்ந்திருந்த சோபாவை நெருங்கி கையிலிருந்து காப்பி குவளையை ஒவ்வொருவரிடமும் நீட்டினாள். பகவதியும் பூபதியும் வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தார்கள். பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காள். பூபதி பகவதியின் காதோரம் கிசுகிசுத்தார். பகவதிக்கும் கிருபாவை பார்த்த உடனேயே பிடித்து போய்விட்டது. இருவரும் உதயகுமாரின் சம்மதத்திற்காக அவன் முகம் பார்த்தார்கள். உதயகுமார் கிருபாவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். சட்டென்று அவனுடைய பார்வை கூடத்தை ஒட்டியிருந்த ஜன்னல் பக்கம் தாவியது. ஜன்னலின் வழியே கூடத்தில் நடப்பதை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருந்த இன்பா ஒரே ஒரு வினாடி அவருடைய பார்வையில் சிக்கி ஏதோ குற்றம் செய்து விட்டவளைப் போல பயந்து தன் முகத்தை வெடுக்கென மறைத்து கொண்டாள். ஆனால் உதயகுமார் நிலை தடுமாறி குபீரென வியர்த்து போயிருந்தான். இன்பாவா அது? அப்படியானால் இது இன்பாவின் வீடா? இன்பாவின் தங்கையா நான் பின்பார்க்க வந்தேன். மனசு படபடக்க தன் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்தான். டேய் உதய், பொண்ணு எப்படிடா இருக்கா? அம்மா பகவதி மெல்லிய குரலில் கேட்க அவன் உரத்த குரலில் சொன்னான், கிருபாவை எனக்கு பிடிக்கலை. எல்லாருடைய முகத்திலும் ஏமாற்றம் படிந்தது. உதயகுமாரை எரிச்சலாய் பார்த்தார்கள். பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? அப்பா கோபமாய் கேட்டார். கிருபாவுக்கு எந்த குறையும் இல்லை, அழகாவும் இருக்கா, அமைதியா இருக்கா. ஆனா எனக்கு கிருபாவை விட அவ அக்கா இன்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோ அந்த ஜன்னலுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற இன்பாவை தான் நான் கட்டிக்க விரும்புகிறேன். இன்பாவின் அம்மாவும் அப்பாவும் அதிர்ந்து ஓரடி முன்னால் ஓடி வந்தார்கள். தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இதுதான் இன்பாவோட வீடுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சேன். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்பா என் கூட தான் கல்லூரியில் படிச்சா. நான் உயிருக்குயிராய் இன்பாவை காதலிச்சேன். என் காதல் இன்பாவுக்கு தெரியாது. ஒரு நாள் என் மனசுக்குள்ளே இருந்த காதலை ஒரு கடிதம் வரைந்து அதை இன்பா கிட்டே கொடுப்பதற்காக காத்திருந்தேன். ஆனா அன்னைக்கு கல்லூரிக்கு இன்பா வரலை, மறுநாளும் வரலை. என்ன ஏதுன்னு விசாரிச்சா இன்பாவுக்கு திடீர்னு அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்தது. மனம் உடைந்து போனேன், அழுதேன், புலம்பினேன். அப்புறம் ஒரு வழியா இன்பாவை மறந்துட்டு கல்லூரிக்கு வர ஆரம்பிச்சேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு பிறகுதான் இன்பாவோட கழுத்தில் தாலியை கட்டின மறு நிமிஷமே மாப்பிள்ளை செத்துப்போன விஷயத்தை என்கிட்டே என் நண்பர்கள் சொன்னாங்க. காரணம், இன்பாவோட வாழ்க்கை
இப்படி ஆகிப்போச்சுன்னு விரக்தியில் என்னோட படிப்பு பாழாயிடக்கூடாது என்கிற பயம். அவங்க நினச்சபடியே நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். படிப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? படிப்புல கவனத்தை செலுத்திக்கிட்டே இன்பாவையும் ஒரு பக்கமாக தேடினேன். இன்பா எனக்கு அகப்படவே இல்லை. சரியான முகவரியும் தெரியாது. என்ன செய்ய முடியும்? நான் உள்ளுக்குள்ளேயே அழுதேன். அதுக்குள்ளே எனக்கு அப்பாவும் அம்மாவும் மும்மரமாக பின்பார்க்க ஆரம்பிச்சாங்க. வேண்டா வெறுப்பாதான் இங்கே வந்தேன். இந்த வீட்டில் இன்பாவை என் இன்பாவை பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கலை. உதயகுமார் குரலில் நெகிழ்ச்சியோடு பேச பேச உள்ளே அறைக்குள் இருந்த இன்பாவின் மனதினுள் மீண்டும் வசந்தம். இப்படித்தான் கணவன் இறந்ததற்கு மனைவியை பலர் குறை கூறி அவமானப்படுத்துகிறார்கள். எதுவும் நம் கையில் இல்லை, அனைத்தும் இறைவன் செயல். எவரையும் மனம் நோக்கும்படி பேசக்கூடாது. அனைவருக்கும் மதிப்பளித்து அன்பை கொடுங்கள். சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.